அறிவித்துக் கொண்டிருப்பதற்கு சொல்லி அருட்தந்தை அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவோ விதமாக கேட்டுக்கொண்டோம். ஆனால் நீங்கள் எதிர்த்து நின்றுங்கள், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், அமைப்புகள் இருக்கிறது. போனார்கள், பெரிய பெரிய வாகனம் வருது, பாருங்க எத்தனை டிபார்ட் இருக்குது. இப்பொழுது அதே மக்கள் தான் இப்படியான பதட்டி கொண்டு அயல் கிராமத்துக்கு போகிறார்கள். கற்பிணி தாய்மார்கள், முதியவர்கள், குழந்தைகள் பயப்படுகிறார். ஒப்பாரி பாடுகிற சட்டம் மக்களை அங்கே இருக்கப்படவில்லை. அயல் கிராமத்து நாங்களும் அந்த மக்கள் போல அற்ப சொற்ப சபைகளுக்கு சோழைபோகமாக இருந்தால் நாளைக்கு நாடு வேணும். எங்களுடைய மண் எமது மண், எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய பிள்ளைகளும் ஓய மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம் என்று வாழ்த்துக்கள் கூறி இன்றைய குழுவினுடைய சார்பிலே வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போது ஆசிரியர் ஃபேன்சி அவர்கள் தன்னுடைய அனுபவ பயிர்வை மேற்கொள்வார். பங்கில இருந்து வளநகர் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறேன். எங்களோட கிராம சிறிய ஒரு கிராமம் தான். ஆனா இந்த காற்றாலை மூலமாக, இந்த பிரச்சனை மூலமாக ஏற்படுற பாதிப்புகள் மிக அதிகம். என்னன்னு சொன்னா, நான் மத்திய சுற்றாடல் அதிகார சபையில ஒரு நிகழ்வுல என்னால கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பத்துல முல்லைத்தீவு மாவட்டத்துல இந்த காற்றாலை சம்பந்தமான விஷயங்கள் காட்டுறதுக்காக எங்களை கூட்டிக் கொண்டு போயிருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க நன்மைகள் நாங்க இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம், இப்படி கரண்ட் போகுது, இதால இலவசமாக கரண்ட். நான் கேட்டேன், அப்ப மென்னார்ல இன்னும் 36 காற்றாலைகள் கட்டுவதற்கு தாங்க தீர்மானிச்சிருக்கிறோன்னு சொல்லி கிடைக்கிற காற்று நல்ல ஒரு நான் கேட்டேன், நீங்க காற்றாலை அமைப்பதன் காற்றாலை அமைக்கிறது சரி, மற்ற முன்வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப கேட்க நான் சொன்னேன், நாங்க மழை காலத்துல மிகவும் நாங்க பாதிக்கப்படுறோம், பேஸ் தங்கி கொண்டிருக்கிறோம். தண்ணி விடுவதில்லை, ஓட விடுவதில்லை, மழை பெய்து தண்ணி தேய்க்கிறதில்லை. இது காற்றாலை அமைச்சதுதான் காரணம் என்று சொல்லி நான் சொல்ல என்ன காரணம், பொருளாதார வளர்ச்சியை மொத்த உலக நாட்டு காட்டணும்னு சொல்லி பொது மண்டபங்களையும் சரி, இன்னொருத்தர உணவுக்காக சொன்னா பள்ளி எங்களோட சூழலுக்குள்ள நடந்து போக முடியாத ஒரு நிலைமை எங்களோட கிராமத்துல காணப்படுது. அப்ப இத மொத்தமாக இணைவோம். இந்த காற்றாலை கன்னியம்மன் அகழ்வு தொடர்பாக காற்றாலை வேண்டும், காற்றாலை வேண்டும், சுதந்திரம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும். எங்கள் மண்ணை அல்லாது எங்கள் தீவை அழிக்காதே, எங்கள் தீவை அழிக்காதே, எங்கள் தீவை அழிக்காதே, எங்கள் தீவை அழிக்காதே. தீவை விட்டு வெளியேறு, தீவை விட்டு வெளியேறு, தீவை விட்டு வெளியேறு. உங்க களவு வெளிவரும், வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே. காற்றாலை வேண்டும், காற்றாலை வேண்டும், காற்றாலை வேண்டும், காற்றாலை வேண்டும், சுதந்திரம் வேண்டும். அவனுக்கு சொன்னே அவன்கிட்ட
நாளைக்கு என்ன